அலைன்ஸ் இல்லைன்னு சண்டை போட்டவங்க தானே, அலைன்ஸ் வந்து ஒற்றுமையா இருக்காங்க. இதனால எல்லாருமே அப்படி தாங்க இருப்பாங்க. நீங்க நம்ம புதுசு அதிசயமா கேட்கணும் புரியலையே. இல்லை சார், ஒரு பார்ட்டிக்கு இப்படி ஒரு டோன் இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. நாங்கள் வேற வழி இல்லாமல் இப்படி ஒரு கூட்டணியில் இருக்குங்க, மத வாதம் வந்துகிட்டு இருக்கு, பாஜக வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு எதிராக நாங்கள் இப்படி கூட்டணியில் இருக்கோம், எங்களுக்கு சில முரண்பாடு இருக்கு, ஆனால் கூட்டணி வைக்க வேண்டிய தேவை இதுதான். அதேதானே திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, அதை அகற்றுவதற்கு இந்த அலையன்ஸ் இவங்க சொல்றாங்க. பாஜக அப்படி சொல்லுதுன்னா ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. எல்லா கட்சியும் ஒரு நிமிஷம் கேளுங்க. திரு டிடிவி தினகரன் அதிமுகவே அது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி வச்சிருக்கிறார்னு சொல்றார். அவர் சொல்றாரு எங்களை அழைத்தால் நானும் பிரச்சாரத்துக்கு போவேன். இதுதானே கணக்கு. அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் திரு டிடிவி முரண் இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? ஒரு செகண்ட் புரியுங்க. அவருக்கு ரெண்டு முரண் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் என்ன போறாரு? அப்ப யார் காலையில யாரா விடுறாங்களா? அவங்க காமன் ஐடியாக்கு வர்றாங்க, திமுக ஆட்சியை வீழ்த்தணும், அதற்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. இதையே மதவாதத்துக்கு எதிராக உங்களுக்கு எல்லாம் சொல்லும்போது இனிக்குது, இது ஊழலுக்கு எதிராக அவங்க சொல்லும்போது கசக்குது. ஊழலுக்கு எதிரான்னு சொல்லிக்கிட்டும் மதவாதத்துக்கு எதிரான்னு சொல்லிக்கிட்டும் ஏதோ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு பார்ட்டியாக ஒரு ஸ்டாண்டை வெளிப்படுத்துவாங்கல்ல, உள்ளுக்குள்ள மீட்டிங் ரூமுக்குள்ள எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது பேசிக்கிறது வேற, அது ஹேசியமாக வெளியே வர்றது வேற. நான் வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது, மக்களை சந்திக்கும் போது, அண்ணாமலை ஒருத்தர்ட்ட மட்டும் அது வெளிப்படுதுன்னா, திரு அண்ணாமலை புயல் மாதிரி மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.